எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி என்னோட கேரளா சமையலறையில் நெல்லிக்காய் போட்டு மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை. முதல்ல சின்ன வெங்காயம், இஞ்சி இது ரெண்டும் சேர்த்து நல்லா சதைச்சி எடுக்கணும். நான் இந்த மாதிரி கல்லில் வச்சு சதைச்சி எடுக்க போகிறேன். இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போடும்போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சதைச்சி எடுக்கணும். இது ஒரு மண் சட்டியில் போடலாம். மீன் குழம்பு எப்போதும் மண் சட்டியில் வச்சா தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் ஒன்று போட்டால் போதும், இல்லை 2 வேணால் போடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம். நான் 8 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா ஒரு 10 வரைக்கும் போடலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நெல்லிக்காய் வேக வைக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நெல்லிக்காய் சீக்கிரம் வெந்துடும், ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் 1 கப்பு தேங்காய் பால் 1வது பால் 2வது பால் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வைக்கணும். இது செகண்ட் மில்க்கு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போடலாம். மீன் கழுவி எடுக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துடுங்க, அது ரொம்ப நல்லது. மீன் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். மத்தி மீன் சீக்கிரம் வெந்துடும், ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான் போதும். இப்போது நீங்கள் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் தேங்காயோட 1வது பால் சேர்க்கலாம். 1வது பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். இதில் இனிமேல் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் குழம்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நெல்லிக்காய் மத்தி மீன் குழம்பு ரெடி. இது என்னோடய ஊர் திருச்சூர் ஸ்டைலு மீன் குழம்பு. இதுக்கு மத்தி மீன் இல்லை, எந்த மீன் வேணால் போடலாம். ஆனாலும் மத்தி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.